Hi friends, welcome to Sue Smart Workshop. பாடி வச்சு பாவாடை எப்படி ஸ்டிச் பண்ணணும் அதுக்கான மார்க்கிங் மெத்தட் எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும்னு ப்ரீவியஸ் வீடியோவில் பாருங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா வீடியோஸும் ஒன் பை ஒன் அப்டேட் ஆகும். என்னோடய போர்ஷன்ஸ் எல்லாம் செக் பண்ணுங்க, ப்ரீவியஸ் வீடியோஸில் இருக்கும். ஸோ இது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து நான் 10 இன்ச் வச்சுருக்கேன் லென்த், பாடியோட லென்த்து. இது வந்து ஃபோல்டிங் சைடு, பேக் ஓப்பன் இருக்கும். ஸோ இது ஒன் சைடு மட்டும் காமிக்கிறேன். ஸோ இதோட லென்த் வந்து 10 இன்ச்சஸ் ப்ளஸ் பாட்டமுக்கு ப்ளீட்ஸ் ஜாயிண்ட் பண்ணுறதுக்காக 1 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். ஸோ இதோட செஸ்ட் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும்னு ப்ரீவியஸ் வீடியோஸில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் செஸ்ட் மெஷர்மெண்ட் டிவைடட் பை 4 ப்ளஸ் 2 இன்ச்சஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா நெக் வந்து ஃப்ரண்ட்ன்றதுனால நான் கொஞ்சம் டீப் வச்சுருக்கேன். நான் வந்து 3.5 இன்ச் டீப் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து செஸ்ட் டிவைடட் பை 12 பண்ணிங்கன்னா நெக்கோட விடுத்து எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அந்த நெக் விடுத்து நீங்கள் வச்சுட்டு half ஆஃப் த ஷோல்டர் எடுத்துட்டு ஆர்ம் ஷேப் வந்து செஸ்ட் டிவைடட் பை 4 பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆர்மோட லென்த் எவ்வளோ வேணும் அந்த மெஷர்மெண்ட் வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஷேப் இப்படி ஆர்ம் ஷேப் வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேஸ்ட் எவ்வளோ இருக்குது, வேஸ்ட் டிவைடட் பை 4 பண்ணிவிட்டு வேஸ்ட் டிவைடட் பை 4 ப்ளஸ் 2 இன்ச்சஸ் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த ஆட் பண்ண 2 இன்ச்சஸில் 1 இன்ச்சஸ் நம்ம டாட்டுக்காக எடுத்துப்போம். ஸோ ரிமைனிங் 1 இன்ச் வந்து சைட் ஸ்டிச்சிங்காக இருக்கும். ஸோ இப்போ பேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேக் பீஸ் வந்து ஓப்பன் சைடு இருக்கிற மாதிரி எடுக்கணும். ஓப்பன் சைஸ் இருக்கிற மாதிரி எடுத்துட்டு இந்த மாதிரி 2 இன்ச்சஸ் உள்ள ஃபோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி 2 இன்ச்சஸ் எடுத்துட்டு உள்ள ஃபோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வந்து இந்த ஃப்ரண்ட் பார்ட்டை வச்சு எக்ஸாக்டாக அதே மாதிரி ஃப்ரண்ட் பார்ட் எப்படி இருக்குது அதே மாதிரியே சேம் மெஷர்மெண்ட் அதே மாதிரி வச்சு நீங்கள் எக்ஸாக்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி இந்த பீஸ் வந்து எக்ஸ்ட்ரா எதுக்காக விட்டுருக்கோன்னா ஹுக்கு பட்டி அப்புறமா ஹுக் ரிங் பட்டி எக்ஸ்ட்ரா பீஸ் ஜாயின் பண்ண வேண்டாம், அதுலேயே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா அதுலேயே ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரண்ட் பார்ட்டு அதுக்கு மேலே வச்சுட்டு ஷோல்டர் ஜாயிண்ட் பண்ணி சைட்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி இங்கே பாருங்கள் இப்படி இருக்கோ ரெடி பீஸு. பேக் நெக் வந்து கொஞ்சம் ஹை இருக்கணும், ஃப்ரண்ட் வந்து கொஞ்சம் டீப் இருக்கணும். ஏன்னா ஃப்ரண்ட் நெக்கு நம்ம டிசைன் எல்லாம் கொடுப்போம் இல்லையா ப்ளவுஸுக்கு, அதனால தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்டு பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.